வெல்கம் டு அஜீஸ் vlogster. இந்த வீடியோல நம்ம என்னெல்லாம் பார்க்க போறோங்கிறத வாங்க ஒரு சின்ன கிளிம்ஸா பார்க்கலாம். நம்ம ஃபுல் வீடியோக்குள்ள போகலாம். நீங்க போன வீடியோலயே பார்த்துருப்பீங்க, நம்ம வேக்ஸ் மியூசியம் போயிருப்போம். அந்த வீடியோ நீங்க பார்க்கலன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் தரேன், மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. இப்போ நம்ம எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே மியூசியம் தான் போறோம். டைம் வந்து பாத்தீங்கன்னா மைசூர்ல வந்து ஒரு 3 o'clock அந்த மாதிரி இருக்கும். தோ மழை வர மாதிரியே இருந்துச்சு. சரி போய் ரயில்வே மியூசியம் போய் பார்த்துடலாமேன்னு போயிட்டு இருக்கேன். இப்போ நான் வந்து ரயில்வே மியூசியம் கிட்ட வந்து ரீச் ஆயாச்சு. சரி பார்க் பண்ணிட்டு உள்ள போகலாமேன்னு போயிட்டு இருக்கேன். நான் உள்ளார வந்தோடனே டிக்கெட் கவுண்டர் இருக்கும். நம்ம டிக்கெட் எடுத்துட்டு தான் உள்ளார போகணும். சரி டிக்கெட் எடுத்துட்டு நான் உள்ளார போயிட்டேன். இப்ப வாங்க உள்ளார என்னென்னலாம் இருக்குன்னு பார்க்கலாம். உள்ளார என்ட்ரு ஆனோன்னா பாத்தீங்கன்னா லெஃப்ட் சைட்ல வந்து ஒரு கிளாஸ் ஒரு பாக்ஸ் மாதிரி இருந்துச்சு. சரி என்னன்னு போய் பார்க்கலான்னு பார்த்தா மைசூரோட ரயில்வே ஸ்டேஷனோட ஒரு மினியேச்சர் இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு பாக்குறதுக்கே. அதுலயே அங்கங்க நிறைய ஹிஸ்டரி எல்லாம் எழுதி வச்சிருந்தாங்க. அதெல்லாம் படிக்கிறதுக்கு சூப்பரா இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் நின்று பார்த்துட்டு இருந்தேன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரயில்வே ட்ராக் இருந்துச்சு. அதை எப்படிலாம் மேக் பண்றாங்க, அது என்ன சைஸ்லலாம் இருக்கு அப்படிலாம் பார்த்துட்டு இருந்தேன். அதுவும் இல்லாம ரைட் சைட்ல வந்து அந்த ட்ராக் எல்லாம் சேஞ்ச் பண்ணுவாங்கல்ல, அந்த லிவர் கூட இருந்துச்சு. நான் இழுக்கலான்னு பார்த்தேன், ஆனா வரமாட்டேங்குது. எனக்கு வந்து பாத்தீங்கன்னா வரலாறு படிக்கிறதுக்கு வந்து எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். இந்த மாதிரி டெக்னாலஜியே இல்லாம அந்த காலத்துல வந்து எப்படிலாம் ரயில்வே ட்ராக் உருவாக்குறாங்கன்னு பாக்குறதுக்கு எனக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்ட். அதான் இப்ப பாத்துட்டு இருக்கேன் நானு. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா நம்ம அந்த காலத்துல யூஸ் பண்ண ரியல் கம்பார்ட்மெண்ட்ஸே அங்க எல்லாம் நிறைய இருந்துச்சு. சில கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா நம்ம உள்ளார போய் போட்டோஸ் வீடியோஸ்ல அந்த மாதிரி நிறைய எடுத்துக்கலாம். சில கம்பார்ட்மெண்ட்ஸ்ல வந்து அவங்களே போர்டு வச்சிருப்பாங்க நான் உள்ளார போக கூடாதுன்னு. அப்படி நம்ம உள்ளார போனா அவங்க ஏதாச்சும் ஃபைன் மாதிரி பண்ணுவாங்க. அதுல இருந்தா நான் சில கம்பார்ட்மெண்ட்ஸ் உள்ளாரெல்லாம் போய் போட்டோஸ் வீடியோஸ் எல்லாம் எடுத்துட்டு இருந்தேன். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஷெட் மாதிரி இருந்துச்சு. சரி அதுக்குள்ளார போய் என்ன இருக்குன்னு போய் பாக்குறதுக்கு ஆர்வமா இருந்துச்சு. சரி போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தா அந்த காலத்துல மகாராணியோட ட்ரெயின் இருந்துச்சு. மகாராணி வந்து எங்கேயாச்சும் டிராவல் பண்ணணும்னா அந்த ட்ரெயின் தான் யூஸ் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்க. அந்த ட்ரெயின்குள்ளார வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சரி அதுல எல்லாம் என்ன இருக்குன்னு போய் வாங்க பார்க்கலாம். இப்ப இருக்கிற யூஷுவல் ட்ரெயின்ஸ்ல வந்து பாத்தீங்கன்னா ஆஸ் யூஷுவல் வந்து நம்ம உட்கார்றதுக்கு வந்து ஒரு 2 சீட் இருக்கும். அது இல்லாம ஒரு வாஷ்ரூம் இருக்கும். இந்த மகாராணி ட்ரெயின்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ் இருந்துச்சு. சரி வாங்க என்னென்னு பார்க்கலாம். மகாராணி மேக்கப் ரூமு, மகாராணி வந்து ரெஸ்ட் எடுக்கிற ரூமு, அதுக்கப்புறமா மகாராணி வந்து தூங்குற ரூமு, அதுக்கப்புறமா ராணி வந்து எத்தனை நாள் டிராவல் பண்றாங்களோ அத்தனை நாளைக்கு ஃபுட் ஸ்டோர் பண்றதுக்கு ஒரு ஸ்டோர் ரூமு, கிச்சன், அதுக்கப்புறமா ஒரு வாஷ்ரூம் கூட இருந்துச்சு. அதுக்கப்புறமா மகாராணி ரீட் பண்றதுக்கும் ஒரு டேபிள் இருந்துச்சு. அதுக்கப்புறமா மீட்டிங் ரூமும் இருந்துச்சு. அந்த காலத்திலேயே இந்த மகாராணிக்காக எவ்வளோ வசதியா இந்த மாதிரி ஒரு ட்ரெயின் பண்ணியிருக்காங்கன்னு பாக்குறதுக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு. அதான் கொஞ்ச நேரம் பார்த்துட்டு இருந்தேன். அப்படியே வெளியில வந்தீங்கன்னா நிறைய ரயில்வே ட்ராக்ஸ் எல்லாம் இருக்கும். என்னன்னு பாத்தீங்கன்னா அங்கேயே ஒரு டாய் ட்ரெயின் மாதிரி இருக்கும். அங்க வந்து ஒரு சர்க்கிள் மாதிரி ரயில்வே ட்ராக் இருக்கும். அதுல ஒரு டாய் ட்ரெயின் இருக்கும். அதை வந்து ஃபுல்லா ஒரு ரவுண்ட் சுத்தி காமிப்பாங்க. ஆனா அப்ப நாங்க போன டைம்ல வந்து பாத்தீங்கன்னா மழை
கொஞ்சம் பேர மாதிரி இருந்துச்சுனால அந்த ட்ரெயினை வந்து ஆக்டிவேட் பண்ணல. நீங்க வந்தீங்கன்னா கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. வெளியிலயும் பாத்தீங்கன்னா நிறைய கம்பார்ட்மெண்ட்ஸ், அதுக்கப்புறமா ரயில்வேயோட இன்ஜின்ஸ்லாம் இருந்துச்சு. அதெல்லாம் எப்படி மேக் பண்றாங்க, எப்படி ரன் ஆகுது, அதோட ஹிஸ்டரி எல்லாம் பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் நானு. அங்கேயே பாத்தீங்கன்னா ரயில்வே சம்பந்தமான நிறைய திங்ஸ் இருக்கிற ஒரு ஷாப் இருந்துச்சு. நான் அங்க வந்து என்னென்னலாம் இருக்குன்னு பாத்துட்டு இருந்தேன் நானு. அந்த ஷாப்புக்கு பக்கத்துலயே வந்து பாத்தீங்கன்னா ஒரு செப்பரேட் ரூம் மாதிரி இருந்துச்சு. சரி என்னன்னு போய் பார்க்கலாமேன்னு போய் பார்த்தா நம்ம ரயில்வேயோட ஸ்பீடோமீட்டர், அதுக்கப்புறமா அந்த லைட் எல்லாம் இருந்துச்சு. அதுவும் இல்லாம அந்த காலத்துல வந்து ட்ரெயின்ல எல்லாம் ஸ்டீம்ல தானே ஓடும், அதுக்கெல்லாம் எப்படி ஸ்டீம் எல்லாம் உள்ள இறக்குறாங்க, அந்த மாதிரி மெட்டீரியல்ஸ் எல்லாம் நிறைய இருந்துச்சு டிஸ்பிளேல. அதான் ஒன்னொன்னா ஹிஸ்டரிலாம் படிச்சு பார்த்துட்டு அப்படியே போயிட்டு இருந்தேன் நானு. இங்க இருக்கிற எல்லா மெட்டீரியல்ஸ்லயுமே பாத்தீங்கன்னா அந்த காலத்திலேயே ரியலா யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த காலத்துல நிறைய டெக்னாலஜி இருந்து நிறைய மெட்டீரியல்ஸ் உருவாக்குறாங்க. அந்த காலத்துல டெக்னாலஜியே இல்லாம இவ்வளோ மெட்டீரியல்ஸ் உருவாக்குறது ரொம்ப கஷ்டம். அதான் நான் வியந்து போய் பார்த்துட்டு இருந்தேன் நானு. அடுத்த ரூம்ல வந்து பாத்தீங்கன்னா அந்த காலத்துல மைசூரோட ராஜா ராணி ட்ரெயின்ல வந்து யூஸ் பண்ண ஃபர்னிச்சர்ஸ், சேர்ஸ், டேபிள்ஸ் எல்லாம் வச்சிருந்தாங்க. அந்த ரூம்ல இருந்து வெளியே வந்தோன்னு பாத்தீங்கன்னா செம மலை. அந்த மலையும் அங்க வந்து ஒரு இன்ஜின் ட்ரெயின் மாதிரி இருந்துச்சு. அதுக்குள்ளார எப்படி இருக்குன்னு பாக்குறதுக்கு ஓடி போய் சும்மா விளையாண்டு இருந்தேன் நானு உள்ளார போய். அங்க நிறைய சுத்தி பார்த்துட்டு மியூசியம்லாம் நான் நிறைய எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு நான் அப்படியே கிளம்பிட்டேன். நான் நெக்ஸ்ட் வந்து நான் எங்க போறேன்னு பாத்தீங்கன்னா மைசூருக்கே பேர் போன இடத்துக்கு தான் நான் போறேன். அந்த இடம் என்னன்னு தெரியணும்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டர் சேனலுக்கு ஃபாலோ பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அஜீஸ் வ்ளாக்ஸ்டர் சேனலுக்கு லைக், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. உங்க ஃபீட்பேக்கை கண்டிப்பா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் என்ன, நான் வழக்கமா சொல்றது தான், வாட் யூ திங்க் யூ பிகம். Keep smiling, be happy always. Be patient, whatever happened. It will change one day. Thank you.